ஏன் அவங்க 2 பேரும் இன்னும் ஒண்ணு சேரல? இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம், நானும் அன்புவும் ஒண்ணு சேரணுங்கிறது தான். ஃபென்டாஸ்டிக் வெனிலா, கண்டிப்பா அது நடக்கும். நீ இவ்வளவு உறுதியா இருக்கிறப்ப எப்படி அது நடக்காம போகும்? அந்த நாளுக்காக தான் அம்மாவும் நானும் ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க மாமா, அதான் அதுக்கான வேலையை ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல. கொஞ்சம் கொஞ்சமா தான் அவளை கார்னர் பண்ணணும். மொத்தமா பண்ணா அலர்ட் ஆயிடுவா. அவளுக்கே தெரியாம காய நகர்த்தணும். ஒரு கட்டத்துல எந்த பக்கம் போறதுன்னே தெரியாம பயந்து போய் என்கிட்ட ஓடி வருவா. தயவு செஞ்சு என்ன விட்டுருன்னு கால்ல விழுந்து கெஞ்சுவா. ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. நாளைக்கு காலையில அவளுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன். என்ன டயர்ல தூங்குறானா? ஆஹா, அடடடடடடடா, இப்பதான்டா நீ அண்ணன். புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி செயலுக்கு பின் என்ன ஒரு அடக்கம். ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிட்டு காலையில கனவிலும் உன் காதல் அமைதிய கண்டினியூ பண்றியே, எப்படி? நீ வேற லெவல்ல. உன்னை நினைச்சா எனக்கே அப்படி புல்ல இருக்குது. வாய திறந்து ஏதாவது சொல்றானா பாரு. இவன் கன்ஃபார்ம் பண்ணாதானே பவியை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். நமக்கு இந்த பிரச்சனை எப்ப முடிய போகுதோ? ஓ, ஒருவேளை இதெல்லாம் போய் எப்படி தம்பி கிட்ட சொல்றது வெக்கப்படுறான், வேதனைப்படுறானோ? ஹாய். ஐயோ, ஏன்னா என் தலையில குண்டதிக்கு போடுற? அண்ணா, ஆலிஸ் வெல் தானே? கிட் பாஸ் ஹெல்ரா, ஏன்னா இப்படி என்கிட்ட டென்ஷன் ஆகுற? ஐயோ, என்னென்ன சொல்ற? இதுக்கு தான் நான் ஒரு ரூம்ல ஃபர்ஸ்ட் நைட் அலங்காரம் அழகா பண்ணி தரேன்னு. எங்க நான் சொன்ன கேட்டா தானே? இப்ப பாரு, 3 செட் ஆகும்போது சொதப்பிட்டு வந்து இப்ப என்கிட்ட டென்ஷன் ஆகுற. டேய், மூடெல்லாம் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு? உன் அண்ணி தான் சொதப்பிட்டா. யார ஏமாத்த பாக்குற? அவங்க அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. கண்மணி அண்ணி தங்கமான அண்ணியாச்சே. நீதான் ஆர்வ குளார்ல ஏதாவது பண்ணி சொதப்பிருப்ப. டேய், நானே செம்ம கடுப்புல இருக்கேன். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. சரி, அப்ப சொல்லு. என்ன விஷயம்னு சொல்லவும் மாட்ட. ஆனா பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் மட்டும் என் மேல படுற. இப்ப சொல்லு, உன் ஆசையே நேத்து ராத்திரி கெடுத்தது எது? ஒண்ணு இல்லடா, மொத்தம் 7 சாமி. 7 சாமியா? இங்க பாரு, 7 மலை சாமி தெரியும். அது என்ன 7 சாமி? உன் அண்ணி 7 நாளைக்கு 7 சாமிக்கு வரத இருக்கன்னு வேண்டிக்கிட்டு இருக்கா. அது முடியற வரைக்கும் அவ கிட்டே நான் நெருங்க கூடாதா? ஐயோ, இது என்ன உலகத்திலே கேள்விப்படதா வேண்டுதலா இருக்கு. வேறதான் அவங்களுக்கு, ஆனா பட்னி உனக்கா? போயா. டேய் வேணாடா, நானே கோல வெறியில இருக்கேன்னு சொல்லிட்டேன். சரி சரி, டென்ஷன் ஆகாத. ஒண்ணு பண்ணலாம். நான் வேணா அன்னிக்கிட்ட உன்னை பத்தி பக்குவமா விளக்கி எப்படியாவது அவங்க கிட்ட இதெல்லாம் வேணாம், ஆண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லி புரிய வச்சிடவா? டேய் டேய், ஆண் பாவத்துக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லடா அவ. சாமிக்கு மட்டும் தானே பயப்படுறா. இப்ப என்னதையா பண்ண போற? பட்னிதான், அதானே என் விதி தலையெழுத்து. ஐயோ, அனுபவிச்சு தானே ஆகணும், வேற வழி. அண்ணா, போனு போனு போனு. அட போட. ஐயோ, என்ன பண்றது? எப்படி இருந்த மனுஷன் இவனுக்கு முதல் இரவுக்கு ராசி இல்ல போல இருக்கே. நல்ல வேலை இங்க பவி இல்ல. அண்ணி மூலமா உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பவே போய் ஏதாவது பேசி அல்வா கொடுத்து நைஸா அவளை கவுத்துற வேண்டியதான். நல்ல பிளான். பவி, அப்போ இவ்வளவு நேரம் நாங்க பேசுனதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு தான் வர்றியா? ஒட்டு கேட்கல, காதுல விழுந்துச்சு. என்னது கேட்டுருச்சா? எப்படியோ ஒண்ணு, ஆனா உனக்கு தெரிஞ்சிருச்சுல. தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் கேக்குற? அப்போ இன்னைக்கு அது எது? சும்மா எல்லாத்தையும் உனக்கு சொல்லுவாங்களாக்கும். அதுனா உனக்கு புரியாதா? ஓ, அதுவா? அதான் அதான், அதேதான், சூப்பர், அதேதான்.
அதான் அது எப்படி உனக்கு புரியாம போகும்? நீதான் என் சொல்லு முயல் குட்டியாச்சே. சரி போதும் போதும், ரொம்ப வழியாத. இங்க பாரு, மாமா எவ்வளவு அப்செட்டா போனாருன்னு பார்த்தல்ல. அக்கா விரதத்தை முடிச்ச அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ற வரைக்கும் நீ என் பக்கத்திலேயே வரக்கூடாது. அதுக்கு இன்னும் உங்களுக்கு 6 நாள் ஆகும்டி. 6 வருஷம் ஆனாலும் ஒரே ரூல்ஸ் தான். உனக்காகலாம் அதை என்னால மாத்த முடியாது. ஏமா, என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? கொஞ்சம் என் மேல கருணை காட்டக்கூடாதா? அவங்க தாமதத்துக்கும் நமக்கும் என்னமா சம்பந்தம்? கொஞ்சம் மனசு இறங்கி வா ப்ளீஸ். முடியாது. முதல்ல அவங்களுக்குள்ள நடக்கட்டும், அதுக்கப்புறம் நமக்கு நடக்கும். மனுஷடி நீ எல்லாம். அடி பாவி சதிகாரி, இந்த புருஷ மேல கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாத கல் நெஞ்சக்காரி ஆயிட்டியடி. என்னது? ஐயோ, எனக்கு எது நடக்கவில்லையோ அது எதுவுமே என் வாழ்க்கையில நன்றாகவே நடக்க மாட்டேங்குது. எது நடக்க வேண்டுமோ அது நன்றாகவே நடக்காது போல இருக்கு. என்ன குடும்பம்? ஏமா காவேரி, என்னமா பண்ணிட்டு இருக்க? உள்ள வெளியில வாமா. ஏமா, கூப்பிடுறது காதுலவே இல்லையா? வாங்கண்ணே. ஏமா, கூப்பிடுறது காதுல வேலை? எவ்வளவு நேரம் கத்துறது? நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோண்ணே, நீங்க உள்ள வந்திருக்கலாமே. என்ன அதெல்லாம் நான் வரா மாதிரி இல்ல. இந்த வீட்டுக்கு தான் வேற ஒருத்தங்க வர போறாங்க. இன்னும் 2-3 நாள்ல வீட்டை காலி பண்ற வழிய பாருங்க. என்னென்ன சொல்றீங்க? அதான் சொன்னேனே. அது இல்லைண்ணே, திடுதிப்புன்னு வந்து காரணமே இல்லாம வீட்டை காலி பண்ண சொல்றீங்க. வாடகை கூட பாக்கி இல்லாம கரெக்டா தானே கொடுத்துட்டு இருக்கோம். கீழ்ச்சிங்க, 1 மாசம் கொடுத்தா 3 மாசம் கொடுக்க மாட்டீங்க. இல்லண்ணே, இனிமே பாக்கி எல்லாம் வைக்க மாட்டோம். அந்தந்த மாச வாடகை அப்ப போய் கரெக்டா கொடுத்துட்றேண்ணே. அத வேற வீட்டுக்கு போய் கொடுத்துக்கோங்க. நான் இந்த வீட்டை வேற ஒருத்தருக்கு வித்துட்டேன். அவர் குடும்பம் வர வெள்ளிக்கிழமை குடி வராங்க. இன்னும் 2 நாள்ல வீட்டை காலி பண்ற வழிய பாருங்க. என்னென்ன இப்படி பேசுறீங்க? ஏமா, நான் உள்ளது தானமா சொல்றேன். இப்படி பேசுறீங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அண்ணே, வீடு காலி பண்றது என்ன விளையாட்டு சமாச்சாரமா? வாடகைக்கு வேற விட திடீர்னு நாங்க எங்க போய் தேடுறது? நாங்களா போகணும்னாலும் இல்ல நீங்களா அனுப்புனாலும் 3 மாசம் அவகாசம் தரணும் தானே அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் உங்க கிட்ட இருக்கா? கையெழுத்து போட்டு கொடுத்தோம், ஆனா அதை நீங்க எங்களுக்கு தரவே இல்லையே. என்ன அப்புறம் ஏன் அதை பத்தி கேக்குறீங்க? இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. 2 நாள்ல வீட்டை காலி பண்ணி கொடுத்துருங்க. கிளீன் பண்ணி பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் இருக்கு. திடீர்னு காலி பண்ண சொன்னா நாங்க எங்கன்னா போவோம்? 1 மாசமாவது டைம் கொடுங்க. முடியாதுமா. புதுசா வரவங்க வர வெள்ளிக்கிழமை பால் காய்ச்சி குடியேற போறாங்க. அதை என்னால மாத்த முடியாது. ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டாங்க. நீங்க சீக்கிரம் வீட்டை காலி பண்ற வழிய பாருங்க. அண்ணே, நீங்க ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. நாங்க வேற வீடும் பார்க்கணும், இந்த வீட்டு சாமானெல்லாம் இறக்கி ஏத்தணும். ஆம்பளை இல்லாத வீட்டுல எப்படின்னு நாங்க இதெல்லாத்தையும் பண்ண முடியும்? ஆமா, உள்ள அப்படியே மைசூர் மகாராஜா பேலஸ்ல வச்சிருக்க சாமா மாதிரி வச்சிருக்க. 2 பாய், 2 தலைக்காணி, 3 மூட்டை துணி தானே வச்சிருக்க. அவ்வளவுதானே உங்க உடம்ப. இத தூக்கிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகுது உங்களுக்கு? ஏப்பா, இதெல்லாம் முறையில்லப்பா. நீ வீட்டை வித்துட்டு போ, இல்ல வேற யாருக்காவது வாடகைக்கு விட்டு போ. ஆனா இதெல்லாம் 2 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லணும்லப்பா. கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. அவங்கள வீட்டை காலி பண்ணணும்னா வேற வீட்டை பார்க்கணும்ல. கொஞ்சம் டைம் கொடுப்பா. யோ, நீ யாரியா? நான் உன்கிட்ட எதிரா பேசுறேனா? அடுத்தவங்க பிரச்சனை இல்ல, எதுக்கு தேவையில்லாம ஆஜராவற? வேடிக்கை பார்க்க வந்தா வாய மூடிட்டு வேடிக்கை மட்டும் பாரு. பிடிக்கலையா போயிட்டே இரு. அதை விட்டுட்டு கருத்து சொல்லக்கூடாது. போயா, போய் வேலையை பாரியா. என்னம்மா, 2 நாள்ல காலி பண்ணி விடுவீங்கல்ல? எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். 1 மாசம் டைம் கூட வேண்டாண்ணே, ஒரு 2 வார அவகாசமாவது கொடுங்களேன். ஏமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வெள்ளிக்கிழமை அந்த குடும்பம் குடி வர போறாங்கன்னு சொல்ற, 2 வாரம் டைம் கேக்குற.